ஆனால் இந்த நம்முடைய தனிப்பட்ட மனிதர்களாக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவைகளை நாம் கட்டுப்படுத்துகிறோமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உதாரணமா சில அடிப்படைகளாக தொகுத்து நம்ம இத பார்க்கலாம். சில பகுதிகளாக தொகுத்து. முதலாவதாக நாம் தனி மனிதர்களாக வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது, இந்த செயல்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? அல்லது மற்றவர்கள் என்ன பேசுவார்கள்? இப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் சில பார்த்திருக்கிறோம். தொழவே வராதவரை தொழ வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழைச்சு பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு முதல்ல ஒரு தயக்கம் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம போனதில்லையே. திடீர்னு 5 வக்துக்கும் பள்ளிவாசலுக்கு போனா விட்டா பார்க்கிறவன்லாம் என்ன நினைப்பான்? அப்படின்னு நினைப்பாங்க. அரக்கை சட்டை போட்டுக்கிட்டே இருந்தவருக்கு திடீர்னு ஒரு ஆள் முழுக்கை சட்டை வாங்கி அன்பளிப்பு செஞ்சுட்டாரு. இந்த சட்டைய வேற யாருக்காவது குடுத்துறலாம்னு நினைப்பாரு. ஏன்டா நான் முழுக்கை சட்டை போட்டு பழக்கம் இல்ல. இவன் எதனால நினைக்கிறாங்கண்டா, இவ்வளவு நாள் நமக்கு பழக்கம் இல்லையே. திடீர்னு முழுக்கை சட்டை போட்டோம்னா பார்க்கிறவங்கலாம் எப்படி நினைப்பாங்க? இப்படி. இது மாதிரி இன்னும் நம்முடைய வருமானத்திற்கு அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுகின்றான். இந்த நிலத்தின் மேல் "ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்" சில பொருள்கள் மீது உள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. மின நிசா வல் பனீன வ கனாத்தீரி வல் முகந்தராத்தி மின தஹ்பி வல் ஃபில்லத்தி வ கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமின்னு ஒரு பெரிய பட்டியல போடுறான். அது நம்ம காலத்துக்குள்ள முக்கியமான ஒரு அம்சம் அதுக்குள்ள இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நிலங்கள். நிலம் வாங்குறது, இடங்கள் வாங்குறது. திடீர்னு ஒருத்தர்ட்ட வந்து சொல்லுவாங்க. அவர்ட்ட ஒண்ணுமே இருக்காது. இந்த மாரி ஒரு அ ம ம இடம் வாங்கி போடலாமே! இந்த மாரி வருது இவ்வளவுக்கு பொருளாதாரம் செலவழிச்சு நீங்க இத வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, காசு இருக்கிறவர் வாங்கி போட்டாருன்னா பரவாயில்ல. இல்லாதவர் வாங்கி போட்டாரு, அதுக்காக கடன் படுறாரு, அதுக்காக கஷ்டப்படுறாரு. திடீர்னு போய் ஏதாவது ஒரு தோது பண்ணி ஒரு அட்வான்ஸ் குடுத்துட்டு இடத்த வாங்கியாச்சு. சரி ஓகே. 6 மாசம் இல்ல குடுக்க முடியும். எப்படி குடுப்ப? குடுப்பதற்கான வழிவகைகள் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஆனா கமிட் ஆயிருவாங்க. அவங்க படுற கஷ்டம், சிரமங்கள் இருக்குல்ல. இது ஏன் செய்றாங்க? சுத்தி உள்ள ஆளுக்க பார்த்து நம்மள மெச்சன் ஒரு பெரிய இடம் வாங்கிட்டேன், நிலப்புலம்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்கிறான், பெருசா இருக்கிறான்னு நினைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். இப்ப நம்ம பார்த்து மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் அப்படிங்கிறது, மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் அப்படிங்கிறத பத்தி நாம அக்கறை செலுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நாம இந்த உலக காரியங்கள்ல அதற்காக செய்து உலக வாழ்க்கையிலயும் நல்லா இருக்க முடியாது. மறுமை விஷயத்தை அதற்காக செய்தோம் என்று சொன்னாலும் அதிலயும் நல்லா இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். "வய்லுல் லில் முஸல்லீன்" தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லதீன யராஊன் கேடுதான். எதுக்கு கேடு? அவர்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுறாங்க. தொழுகையில ஒண்ணு பாராமுகமா இருக்கிறாங்க. பொடுபோக்காக இருக்கிறார்கள். தொழுகையில அவங்களுக்கு அட்டென்ஷன் இல்ல. தொழுகையில கான்சன்ட்ரேஷன் இல்ல. தொழுகையில் செலுத்த வேண்டிய அளவிற்கு கவனம் செலுத்தி அவங்க தொழுகல. இதுக்காண்டி அவங்களுக்கு கேடுதான். 2வது எதுக்கு கேடு? தொழுகையில மத்தவங்க பார்க்கும்போது. பள்ளிவாசலுக்கு வருவோம், தொழுதுகிட்டு இருப்போம். இயல்பா நீங்க எப்படி தொழுகிறீங்களோ அப்படி சொன்னா தொழுதுகிட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல. திடீர்னு யாராவது ஒரு ஆள் உள்ள வரும்போது உங்க தொழுகையுடைய நீள அகலங்கள், நீங்க நிக்கிறது, உங்க தொழுகையில நீங்க இருக்கிற மாரி இருக்கிறது, கண்ண மூடி இப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த தொழுகைக்கு கேடுதாங்கிறான் அல்லாஹ். இப்படி மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன நினைக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன அவங்க பேசுறாங்கங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றாலும், நம்ம சமூகமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னாலும் இருக்கும். நம்ம இயக்கங்கள்ல எல்லாம் சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது அவங்க இப்படி பேசிருவாங்களோ, இவங்க இப்படி பேசிருவாங்களோ, அத பத்தி அவங்கலாம் உட்கார்ந்து பேசுவாங்க. பேசிருவாங்களோன்னுலாம் நினைக்கிறோமே, இதுவும் அந்த வகையில தான் சேரும். தனி மனித வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லாமும் இப்படி ஒரு கட்டமைப்புக்குள் நாங்க இருக்கக்கூடியது. சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு கூட்டமா சேர்ந்து. இருமல் ரொம்ப அதிகமா போயிரும். மருத்துவர்ட்ட போயிருவாங்க. சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் டாக்டரு. இதோட வந்துருவான். அந்த கூட்டத்தில் சேர்ந்தவன ஒருத்தன் ஒரு சிகரெட் எடுத்து குடிப்பான். குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடிக்கக்கூடாதுன்னு சொன்னா இனிமே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்டா அந்த கம்யூனிட்டில அவன பத்தி இனிமே என்ன பேசிருவாங்களோன்னு ஒரு பயம் பிடிக்கும். அவன் ஒரு 10 பேர் இருப்பானே. அதுக்குள்ள என்ன இனிமே பேசிருவானோங்கிற ஒரு பயம் இருக்கு. இப்படி நாம் உலகம் பேசுகிறது, ஊர் பேசுகிறதுங்கிறதுக்காக ஏராளமானவற்றை இந்த உலகத்திலே இழக்கிறோம். ஏராளமானவற்றை இந்த உலகத்திலே செய்யாமலும் இருக்கிறோம். இது நமக்காக வாழ்ற வாழ்க்கை இல்ல. நம்முடைய உலக வாழ்க்கையும் இது பாழாக்கிரும். மறு உலக வாழ்க்கையும் இது பாழாக்கி விடும் அப்படிங்கிறத நாம புரிந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கதை சொல்லுவாங்க. நெறைய இந்த கதை, கழுதை, குதிரைலாம் உள்ள உலகம் முழுவதும் உள்ள கதை. கணவன் மனைவி கதையாவும் இருக்கும். தந்தை மகன் கதையாவும் இருக்கும். குதிரை வாங்கிட்டு வந்தாங்களாம். குதிரை வாங்கிட்டு வந்தாங்களாம். ஒரு தந்தையும் மகனும். அந்த குதிரையில ஏறி 2 பேரும் போயிருக்கிறாங்க. அப்ப அவர் கடத்தூர் வழியா போகையில பார்த்துட்டு சொன்னாங்களாம், "இது ஒரு வாயில்லா ஜீவன். இது மேல 2 பேர் ஏறி போறாங்களே, அறிவு இல்லையா இவங்களுக்குன்னு?" கேட்டாங்க. சரி காதுல விழுந்துருச்சு. அடுத்த நாள் திருப்பி அதே ரோட்ல அவங்க போகணும். தகப்பன் ஏறிக்கிட்டாரு. மகன் குதிரைய பிடிச்சுக்க நடந்து போனாரு. "இது என்னடா குடும்பம் இது? ஒரு கருணையற்றவங்களா இருப்பானா, சின்ன பிள்ளைய நடக்க விட்டு தகப்பன் ஏறி போறான் பாருன்னு" சொன்னாங்களாம். சரின்னு அடுத்த நாள் மகன ஏறி உட்கார வச்சுக்கிட்டு தகப்பன் புடிச்சுக்கிட்டு போயிருக்கிறாரு.
அப்ப சொன்னாங்களாம், "இது என்னடா இது? அ ம ம ஒரு மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு. இவன் உட்கார்ந்திருக்கான், அவன் அப்பா புடிச்சுக்க போறாருன்ட்டு" இப்படி பேசியிருக்காங்க. அடுத்த நாள் இவங்கள இப்ப என்னடப்பா செய்றதுன்னு சொல்லி, இந்த இவங்கள கடக்கிற வரைக்குமாவது குதிரைய மட்டும் புடிச்சுக்க போய் அப்புறம் ஏறிக்கிறோம்ன்ட்டு குதிரைய புடிச்சுக்க போனாங்களாம். புடிச்சு போய் இவங்க என்ன குறுக்கு கிறுக்கு புடிச்சிருச்சா இவங்களுக்கு? குதிரைய வாங்கிட்டு 2 பேரும் நடந்துகிட்டு குதிரைய புடிச்சுக்கிட்டு போறான்னு கேட்டாங்களாம். சரி தாங்க முடியலப்பா குதிரைய வித்துருவோம்ன்னு வித்துட்டாங்களாம். ஊருண்டா இப்படித்தான் 4 பேசும். இதுக்காண்டி குதிரைய விப்பியான்னு கேட்டானாம். இது உலகம் முழுவதும் சொல்லப்படக்கூடிய குதிரை, கழுதையெல்லாம் வச்சு எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த கதை. எல்லாரும் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஊருக்காக, உலகத்திற்காக நாம் சமூகமாவோ, தனி மனிதராகவோ வாழணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, எப்பவுமே ஊர திருப்திப்படுத்தவே முடியாது. அது திருப்தியே அடையாது. அதனால் நாம் நமக்கு சரி என்று படுகிறதை, நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, நம்முடைய இலக்கை நோக்கி எப்படி பயணிக்கிறோமோ, அப்படி பயணிக்க வேண்டும்.